கோயம்புத்தூர்ல ஏர்போர்ட் பின்னாடி கூட்டுப்பாலியல் வன்கொடுமை நடந்து 4 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ள இன்னொரு சம்பவம் ஒண்ணு நடந்திருக்கு. இதை பண்ணது யாருன்னு பார்த்தா நம்ம தமிழ்நாட்டு முதல்வரோட கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய காவல்துறையை சேர்ந்த ஒரு அரசு அதிகாரி. விழுப்புரத்துல இருந்து 10வது படிக்கக்கூடிய ஒரு பெண்ணும் அந்த பெண்ணோட ஒரு நண்பரும் சென்னையை சுத்தி பார்க்கறதுக்காக அங்கிருந்து கிளம்பி சென்னைக்கு வந்திருக்காங்க. 2 பேரும் சென்னையை சுத்தி பார்த்துட்டு திரும்ப இரவு வீட்டுக்கு கிளம்பும் போது அங்க ரோந்து பணியில இருந்த இளங்கோ அப்படின்ற ஒரு காவல் அதிகாரி அவங்கள புடிச்சு கூட வந்த பையனை மிரட்டி வெளியில அனுப்பி விட்டுட்டு இந்த பொண்ணை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறதா சொல்லி பக்கத்துல இருந்த ஒரு பாலடைஞ்ச பங்களாக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு அங்க இரவு முழுக்க அந்த பொண்ணை வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காரு. மறுநாள் காலையில விடிஞ்சதும் அந்த பொண்ணோட அப்பா அம்மாவுக்கு இவரே கால் பண்ணி உத்தமர் மாதிரி இவரே அவங்கள்ட்ட பொண்ணை ஒப்படைச்சிருக்காரு. ஆனா அந்த பொண்ணு நைட் என்ன நடந்தது அப்படின்றத அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிருச்சு. மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய காவல்துறை அதிகாரியே இப்படி செஞ்சுக்கிட்டா மக்கள் பாதுகாப்புக்கு என்னதான் பண்ணுவாங்க? அதுவும் நம்ம முதல்வரோட கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய காவல் அதிகாரியே இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காரு. இந்த சம்பவம் தமிழ்நாட்டுல நம்ம ஐயா ஸ்டாலின் அவர்களோட ஆட்சி எந்த லட்சணத்துல இருக்கு அப்படின்றத காட்டுது.